எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 4ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் குறிப்பாக சொல்கிறாரு, என்ன மாதிரி பாக்கியங்கள் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த ஆவிக்குரிய பாக்கியங்கள் என்ன மாதிரி காரியம். நம்மளை தெரிந்து கொண்டார், அல்ல தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் நம்மளை பிள்ளைகளாக்கினார், அல்ல பிள்ளைகளாக்கினார். அப்புறம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தார். அப்புறம் 4வது இதை பற்றி நமக்கு சொன்னார், அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தாரு, அவருடைய ரகசியத்தை அறிவிச்சிட்டாரு, பிளானையே நமக்கு சொல்லிட்டார். அடுத்தது 11, 12, 13. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 11லேருந்து 13 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்ல வராரு, கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய பதங்கள் இருக்குது. என்ன சொல்ல வராருன்றதை கொஞ்சம் அடிப்படையாக சொல்கிறேன். என்ன சொல்ல வராருன்னா, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒரு பெரிய காரியத்தை அடைஞ்சிருக்கோம், நீங்களும் பெரிய காரியத்தை அடைஞ்சிருக்கீங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம், அதே பாக்கியத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. அதனால தான் அந்த நாங்கள் நீங்கள்னு வரும் பாருங்க. 11, 12 நாங்கள்னு வரும், 13 நீங்கள். நாங்கள் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம், அதே பாக்கியத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. சரி, இந்த நாங்கள் நீங்கள் யார், அப்புறம் இந்த பாக்கியம் என்ன, அதை பார்ப்போம். நாங்கள்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு, யூதரில் சொல்கிறார். 11, 12 கவனமாக வாசித்தீங்கன்னா பார்ப்பீங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அப்படின்னா யூதரில் சொல்கிற. கிறிஸ்துவ முதல்ல நம்பினது யார்? யூதர்கள். கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாருமே 12 சீஷர்களும் யூதர்கள். கிறிஸ்துவை பிரசங்கித்தவர்கள் முதல்ல யூதர்கள், கிறிஸ்துவை முதல்ல நம்பினவர்கள் யூதர்கள். பெரும்பாலும் முதல்ல யூத மார்க்கத்துக்குள்ளே தான் அது அந்த செய்தி பரவிச்சு. அதுக்கப்புறம் தான் புறஜாதியார் இடத்துல போச்சு. பவுல் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க, நீங்களும் 13 நீங்களும் அதே பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள்னா புறஜாதியார். எபேசியர் சபை பெரும்பாலும் புறஜாதியார் நிறைந்த ஒரு சபை. யூதர்கள் சிலர் இருந்தாங்கன்னுவாங்க, ஆனால் புறஜாதியார் தான் பெரும்பாலும். இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் நீங்கள் ஆமாம் இருவரும் பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கோம். சரி, அது என்ன பாக்கியம்? அது அந்த 12 முடிகிற இடத்துல வருது. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தமிழில் நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க. அதை என்ன சொல்ல வர்றாரு, நாங்களும் நீங்களும் பெற்ற இந்த பெரிய பாக்கியம் என்னது, நாம் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்றது ஒரு லெவல், நமக்கு கடவுளே சுதந்திரமாய் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இன்னொரு லெவல். ஆனால் கடவுளுடைய சுதந்திரம் ஆகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோன்றது இன்னொரு லெவல். இப்போ 3 லெவல் சொன்னாங்க, நான் பிடிச்சிங்களான்னு தெரில. நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு சொத்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறது ஒரு லெவல். பைபிள் அதை போதிக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய சுதந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது, சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. சில நேரம் பைபிள் அது ரொம்ப பிரம்மாண்டமாகவே பேசும். ராஜ்யத்தையே சுதந்திரிக்கிறோம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம், புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரிக்கிறோம். அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் 1 கொரிந்தியர் 6, 9, 10 ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம்னு சொல்லுது. மார்க் 10, 17 நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம்னு சொல்லுது. எபிரேயர் 1, 14 ரட்சிப்பை சுதந்திரிக்கிறோம்னு சொல்லுது. வெளிப்படுத்தல் 21, 7 புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரிக்கிறோம்னு சொல்லுது. அல்லது 1 கொரிந்தியர் 3 முடிகிற இடத்துல பவுல் சொல்றாரு எல்லாமே உங்களுடையது. அல்லது ரோமர் 4 ஆபிரகாம் பற்றி சொல்றாரு, பூமியே சுதந்திரித்தார், அவருக்குள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய நாமும் பூமியே. அதாவது ஏற்கனவே நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் ஒரு சொத்தாய். ஆனால் இன்னும் நிறைய வரப்போகுது. நமக்கு ஒரு நாள் பூமியை நாம் ஆளப்போகிறோம் வேதம் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, உங்கள் பக்கத்தால் ஒரு சிங்காசனத்தில் உட்காந்து ஆள போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்துக்கோங்க, பெரிய ஆளாக வர போகிறாங்க அவங்க. நீங்களும் தான் பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிக்கிறோம், ஏற்கனவே சுதந்திரிச்சிருக்கோம்.
அது இனிமேலும் அது அப்படி பெருகிட்டே போகுது, உச்சகட்டமாக போய் முடிய போகுதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அதை 14ஆம் வசனத்தில் சுட்டி காண்பிக்குது, எபேசியர்லே 1:14. ஆனால் இங்கே அதை அவர் சொல்ல. இதை விட மேலான லெவல்னா, தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, சொத்தை கொடுக்குறாரு, சுதந்திரத்தை கொடுக்குறான்றதை விட தேவனே நமக்கு சொத்தாய் இருக்கிறார். தேவனே நமக்கு சொத்தாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் லேவியர்களை பற்றி சொல்கிறார் தேவன். மற்றவங்களாம் அவங்களுக்கு நிலம் எடுத்துக்கிட்டோம், பங்கு எடுத்துக்கிட்டோம். ஆனால் லேவியர்களுக்கு கிடையாது. லேவியர்களுக்கு நான் தான் சொத்து போன்றார், நான் அவங்களுடைய பங்குன்றாரு. ஆனால் லேவியர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுக்குமே, தேவ ஜனங்களுக்கு தேவனே பங்காக இருக்கிறார். சங்கீதக்காரன் எத்தனை முறை சொல்கிறாங்க, கர்த்தாவே நீர் என்னுடைய பங்கு, நீர் என்னுடைய சுதந்திரம் அப்படின்லாம் பழைய ஏற்பாட்டில். அப்போ தேவன்கிட்ட நம்ம நிறைய காரியங்களை பெறுகிறோம். ஆனால் அதை விட தேவனே பெறுகிறோம். தேவனே நம்முடைய சொத்தாய் இருக்கிறார். இப்போ இது இன்னொரு லெவல். ஆனால் இந்த 2 லெவலையும் தாண்டி இன்னொரு காரியம் இருக்குது. அது என்னது? தேவன் நம்மை சொத்தாய் தேர்ந்தெடுக்கிறார். தேவன் நம்மை, நமக்கு அவர் சொத்து. ஓ, அது பெருசு. அவருக்கு நாம சொத்தான். இது என்னங்க இது ரொம்ப ஓவரா இருக்குங்க. அவருக்கு நாம சுதந்திரமாய் இருக்கிறோம். நம்புறீங்களா? தேவன் உங்களை பார்க்குறப்போ சொத்தை போல பார்க்குறாரு. அவருடைய ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு மக்களாய் உங்களை பார்க்க, ரொம்ப விசேஷித்தவளாக பார்க்குறாரு. தேவன் உங்களை எப்படி பார்க்குறாருன்றதை நீங்கள் கண்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை வேற மாதிரி பார்ப்பீங்க. உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்காது. உங்களை வேற மாதிரி பார்ப்பீங்க, உங்களை வேற மாதிரி நடத்திப்பீங்க, நடந்து கொள்ளுவீங்க, வாழுவீங்க. நிறைய பேர் தங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. ரொம்ப நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு புழு பூச்சி, என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒன்றும் முடியல. என்ன பண்ணுறது? இப்போ இஸ்ரவேல் மக்கள் மாதிரி, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை கொடுக்குறேன்னு தேவன் சொன்னார். என்ன தெரியுமா இவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ எங்களாலலாம் அதை போய் எடுத்துக்கொள்ளவே முடியாது, ஏன்னா அங்கே ராட்சதர் இருக்கிறான், அவன் கண்ணில் நாங்கள் வெட்டிக்கிள்ளைகளை போல தெரிகிறோம் அப்படின்றாங்க. அவன் கண்ணில் இவங்க சின்னதாக இருக்காங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இவங்க தான் சொல்கிறாங்க ஓவராக போயிட்டு அவன் கண்ணில் வெட்டிக்கிளிகளாக தெரியுது. இந்த கார்ட்டூனில் காமிப்பாங்கள்ல, அவன் கண்ணில் எப்படி தெரியுறாங்கன்னு, அந்த மாதிரி அவன் கண்ணில் இவங்க வெட்டிக்கிளி. அதாவது இவங்களை குறித்து அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவன் நிச்சயமாக இவங்களை வெட்டிக்கிளிலாம் நினைக்க மாட்டான். ஆனால் இவங்களை தங்களை பற்றி அவ்வளோ குறைவாக நினைக்கிறதுனால சான்ஸே கிடையாது. இப்போ இதெல்லாம் சுதந்திரத்துக்கொள்ளவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது, முன்னேறவே முடியாது முடிவு எடுத்துட்டாங்க. கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா நாம் ஒரு பெரிய சொத்தை பெற்றிருக்கிறோம். தேவனே நம்முடைய சொத்துன்றதை தாண்டி தேவன் நம்மை ஒரு சொத்தாய் பார்க்கிறார், தேர்ந்தெடுக்கிறார், விலையேறப்பெற்ற மக்களாய் தேர்ந்தெடுக்கிறார் என்பது அவங்க தெரிஞ்சுக்கல. வேதம் அதெல்லாம் போதிக்குது பாருங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சும்மா கதை கிடையாது பாருங்க. வசனம் கொடுக்குறேன் வேணா. உபாகம் 32:9, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாரும் சொல்லுங்க, நாம் அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். யாக்கோபுன்னு சொல்றதுனால வெறும் அவங்களுக்கு தான், இஸ்ரவேல் மக்களுக்கு தான் பொருந்தும்னு நினைச்சிக்காதீங்க. யாத்ராகமம் 19:5 சொல்லுது பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். எல்லாரை விட நீங்க எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். அல்லது உபாகமம் 4:20 அதே இதை சொல்லுது. 1 ராஜாக்கள் 8:51 சொல்லுது பாருங்க. நிறைய தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்னுடைய பங்கு, நீ என்னுடைய சொத்து, நீ எனக்கு சொந்தமானவன்னு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் நமக்கும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டில் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேனமாகவும் இருக்குதுன்றது மட்டும் இல்லை, பவுலை இங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லி காமிக்கிறார், நாம தேவனுடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது யூதர்களுக்கு மட்டும் பொருந்தாது, புறஜாதியாருக்கும் பொருந்தோன்றது தான் சொல்ல வர்றார் பவுல். வாசிங்க, பவுலுடைய வார்த்தைகளை வாசிங்க. எபேசியர் 1:13. நீங்களும் அப்படின்னா நீங்களும், அதாவது புறஜாதியார், யூதர் அல்லது மற்ற மக்கள். ஏன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு தாங்க பொருந்தும். இப்போ நீங்கள் வாஸ்த வசனங்கள்லாம் யூதர்களுக்கு தாங்க பொருந்தும், அவங்க ரொம்ப ஸ்பெஷல், தேவன் அவங்கள தேர்ந்தெடுத்தாரு, இதெல்லாம் நமக்கு பொருந்தாது. பவுல் சொல்றார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்
முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் பொருந்தும்னு சொல்றவளை பார்த்து சொல்றாரு, இல்ல நீங்களும் ரட்சிக்கப்படும் போது, சுவிசேஷத்தை கேட்கும் போது, விசுவாசிகளான போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை. என்ன சொல்றாரு? எப்ப நீங்களும் இது உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஆவியானவர் பெற்றீங்கல்ல, ஆவியானவரை பெற்றதுனாலே அதுவே ப்ரூஃப் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததுனால, உங்களை நிரப்பிட்டதுனால, ஆவியினால் நீங்க முத்திரை போடப்பட்டீங்க, நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள். அதான் சொல்ல வர்றாரு. ஆவியானவரை பெற்றீங்கல்ல, அதை விட பெரிய ப்ரூஃப் வேணுமான்னு கேட்கிறாரு. என்ன சொல்லுங்க? நான் தேவனுக்கு சொந்தமானவன். நாம தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாம தேவனுக்கு ரொம்ப விசேஷித்த ஒரு மக்கள். பங்கு அவருடைய சொத்தா இருக்கிறோம். ப்ரூஃப் என்னது? ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆவியானவர் வந்து திருத்துவத்தின் மூன்றாம் நபர், தேவனாகவே அவர் இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக வசிக்கிறார். அவர் நம்மளை நிரப்புறார்னா அது வந்து எல்லாத்தோட பெரிய ப்ரூஃப். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இஸ்ரவேல் மக்கள் மட்டும் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னா ஆவியானவர் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பாரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் முதல்ல சுவிசேஷம் புறஜாதியாருக்கு போகிறப்போ, யூதர்கள் அல்லாத மற்ற மக்களுக்கு போகிறப்போ பேதுரு தான் கொண்டு போனார். அதை கொர்னீலியுன்ற ஒரு ஆள் வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறார். பேதுரு அங்கே போகிறதுக்கு ரொம்ப தயங்கினார். ஆக்சுவலாக அவர் விரும்பல. பொதுவாக யூதர்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மைன்னா, அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும். கிறிஸ்துவ அவங்களுக்குள்ளே, பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் இருந்தாங்க, பேதுரும் அப்படி தான் இருந்தார். அவரை போக வைக்கிறதுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்து, கனவை கொடுத்து, இல்லாத அமகலம் பண்ணி கடைசியில் போக வச்சார். நான் நினைக்கிறேன் பேதுரு எல்லாம் பார்த்து தயக்கத்தோடு தான் போனார். போய் கொர்னேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். முதல் முறையாக ஒரு புறஜாதியார் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை தெளிவாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாலே அங்கே அப்படியே அந்நிய பாஷையில் பேச தொடங்கிட்டாங்க இந்த புறஜாதியார் கூட்டம், இந்த யூதர் அல்லாத மக்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொதுவாக அந்நிய பாஷையில் பேசணும்னா டேரிங் மீட்டிங் வச்சு இதை செய்து அதை செய்து, இங்கே பேதுரு வந்து பேசுகிறாரு. பிரசங்கம் போயிட்டுருக்கு மும்முரமாக, பிரசங்கம் முடியவே இல்லை, ஆல்டர் கால் இல்லை, ஒன்றும் கிடையாது. பிரசங்கத்தை தேவனே நிறுத்தி இவங்க அந்நிய பாஷையில் பேச வைக்கிறாரு. எப்படி இருந்தது பாருங்க. பிறகு பேதுரு அதை பற்றி மற்ற யூதர்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நீங்கள் வந்து போய் மற்ற மக்கள்கிட்ட போய் எல்லாம் பேசுகிறீங்களாமே, அவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறீங்களாமே, எதுக்கு இது அப்படின்னு அவங்க கேட்குறான். பேதுரு சொல்கிறார், எப்பா கடவுளே அவனை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிட்டாரு, நாம் யார் வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு. பேதுரு அந்த இடத்துல சொல்கிறார், நான் பிரசவம் இருக்கிறப்போவே நமக்கு கொடுத்த அதே ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் கண்ணால் பார்த்தேன். நம்மளை எப்படி ஆவியானால் நிரப்பினாரோ, ஆவியை ஊற்றினாரோ, அதே போல் அவங்க மேலே ஆவியை ஊற்றி விட்டாரு. கண்ணால் பார்த்தேன்யா, தேவனே அவங்கள இவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறப்போ நாம் பேசுகிறதுக்கு யார் அப்படின்னு ஒன்று எல்லாம் கப்சி பண்ணிட்டாங்க. அங்கே என்ன ப்ரூஃப்னா, யூதர் மட்டும் இல்லை, மற்ற மக்களும் தேவனுக்கு ஸ்பெஷல் என்பதற்கு என்ன ப்ரூஃபாக இருந்தது? ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டார்கள். அங்கே அதுதான் ப்ரூஃபாக இருந்தது. பவுலும் அதே மாதிரி லாஜிக்கில் தான் வராரு. நாங்கள் மட்டும் இல்லைப்பா, நீங்களும் தேவனுடைய சொத்து. என்ன தெரியுமா ப்ரூஃபு? ஆவியினால் முத்திரை போடப்பட்டீங்க. முத்திரைன்னா அந்த காலத்தில் சீல் வந்து, இந்த காலத்தில் சீலை விட அந்த காலத்தில் சீல் வந்து பெரிய பெரிய சீலாக இருக்கும். சில நேரம் அந்த ஆடு மாடுகள் மேலே போடுவாங்க, விலையேறப்பட்ட முக்கியமான பொருட்கள் மேலே போடுவாங்க. ஏன்னா சீலை போட்டுட்டாங்கன்னா இது யாருக்கு சொந்தம் என்பதை காண்பிக்குது. ஓனர்ஷிப், யாருக்கு சொந்தம். ஏன்னா ஆடு மாடு நிறையா இருந்தால், இந்த ஆடு வந்து அங்கே போய் கலந்துருச்சுன்னா, அல்லது எவனா ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா, சீல் இருந்தால் மரியாதையாக சொல்லலாம், இங்கே பாரு இது யாருடைய ஆடு, என்னுடைய ஆடு கொடு. அந்த சீல் வந்து இது யாருக்கு சொந்தம் என்பதை வெளிப்படுத்துது. பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு விசேஷித்த, தேவனுடைய சொத்து. நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தான். இதுக்கு என்ன ப்ரூஃப்? ஆவியினால் முத்திரை போடப்பட்டது. உங்களுக்கு ஆவியை பெற்றதுனால அது உங்களுக்கு ஒரு முத்திரை மாதிரி, ஒரு சீல் மாதிரி, ஒரு சீல் மாதிரி அதை நீங்கள் எடுத்துக்கணும். எத்தனை பேருக்கு இந்த சீல் கிடைச்சிருக்கு? நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற ஆதாரம் அது. யாரும் உங்களை அப்படியே பரிச்செல்லாம் போட முடியாது, கண்டதையும் செய்ய முடியாது. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுக்கு சொந்தமானதை எடுக்க விடுவாரா?
விடமாட்டார், பத்திரமாய் காப்பார் உங்களை. நீங்கள் தேவனுக்கு சொந்தம்னா அவர் உங்களை காப்பார், கண்ணின் மணியை போல காப்பார். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். கடைசியாக ஆவியானவர் பற்றி இன்னொரு காரியம் சொல்கிறாரு. நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தான். ஏன்னா ஆவியானவர் பெற்றீங்க, அது உங்களுக்கு சீல் போடப்பட்ட மாதிரி. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். 14 அந்த ஆவியானவர் பற்றி சொல்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், அச்சாரம். அப்போ ஆவியானவர் நமக்கு சீலாக இருக்கிறாரு, ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம்னா கேரண்டி. எல்லாம் சொல்லுங்கள், கேரண்டி. என்னத்தை வரப்போற பெரிய ஒரு சுதந்திரத்தினுடைய கேரண்டி. ஏற்கனவே நம்ம தேவனுடைய மக்கள், தேவனுக்கு சொந்தம்னு ஒரு உறுதியாக இருக்கிறாரு, சீலாக இருக்கிறாரு. பெரிய ஒரு காரியம் நமக்கு வந்து சேரப்போகுது என்பதற்கு கேரண்டியாக இருக்கிறார். கேரண்டின்ற வார்த்தை, அச்சாரம், பவுல் பயன்படுத்தின வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, அந்த காலத்து பிஸ்னஸ் வேர்ல்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. டவுன் பேமெண்ட் அல்லது அட்வான்ஸ் அல்லது டெபாசிட் அல்லது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்த, அந்த வார்த்தையை இங்கே கொண்டு வர்றாரு. பிஸ்னஸ் உலகத்தில் பயன்படுத்த, அதாவது ஒரு டவுன் பேமெண்ட்டை கட்டுறீங்கன்னா அது வந்து அந்த ஆளுக்கு உறுதியை கொடுக்குது, ஃபுல் பேமெண்ட்டையும் தருவீங்கன்னு, இல்லையா? ஒரு அட்வான்ஸை கட்டுறீங்கன்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் உங்களுக்கு பிடிக்குது, எப்பா எனக்கு எடுத்து வச்சிருப்பா, நான் வாங்கிக்கிறேன், மற்ற யார்ட்டையும் கொடுக்காதுன்னு சொன்னால் கேட்பான், அவன் முதல்ல அட்வான்ஸை கொடுங்கன்னுவான். சில நேரம் அட்வான்ஸ் அதிகமாகவே கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஒரு உறுதி இருக்குது, நல்ல அட்வான்ஸ் கொடுத்தா தான் ஓகே ஃபுல் பேமெண்ட் வரப்போகுதுன்ற ஒரு உறுதி அவனுக்கு கிடச்சிருது, இல்லையா? டவுன் பேமெண்ட் கூட ஒரு வீடு வாங்குறீங்கன்னா 20-30% டவுன் பேமெண்ட் கொடுக்கணும். காரோ என்னவோ ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டினா தான் மீதி பேமெண்ட் வரும்ன்ற உறுதி. அதை தான் பவுல் சொல்ல வர்றாரு. என்ன சொல்கிறாரு? நமக்கு ஒரு பெரிய பேமெண்ட் வரப்போகுது, பெரிய சுதந்திரம் வரப்போகுது. அதனுடைய டவுன் பேமெண்ட், அதனுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதனுடைய பெரிய அட்வான்ஸை தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு. அது நமக்கு உறுதியை கொடுக்குது, இனிமேலும் பெருசாக வரப்போகுதுன்னு. இந்த டவுன் பேமெண்ட் என்னது? ஆவியானவர். ஆவியானவர் தான் நமக்கு கிடைச்ச டவுன் பேமெண்ட். எப்படி இருக்கு பாருங்க, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சொல்கிறாரு. நமக்கு பெருசாக வரப்போகுது என்பதற்கு உறுதி என்னது? ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். அவரை கொடுத்துட்டாருன்னா அப்போ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு நமக்கு ஒரு உறுதி இருக்கு. அதான் சொல்ல வர்றாரு. அப்போ ஆவியானவர் நமக்கு சீலாக இருக்கிறாரு, தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு கேரண்டியாய் இருக்கிறார். இப்போ எல்லாம் உங்கள் உள்ளம் பாராட்ட முடியுதா? கொட்டி கிடக்குதுன்னு சொன்னேன், அதனால தான் எல்லாம் சொல்லுங்க, கொட்டி கிடக்குது. ஆமாம், கொட்டி கிடக்குது. இந்த பேங்க் பேலன்ஸை பற்றி நான் எனக்கு தெரியல, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆசீர்வதிச்சிட்டார். என்ன மாதிரி காரியம்? நம்மளை தெரிந்து கொண்டார். அல்ல தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் நம்மளை பிள்ளைகளாக்கினார். அல்ல பிள்ளைகளாக்கினார். அப்புறம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தார். அப்புறம் 4வது இதை பற்றி நமக்கு சொன்னார், அறிவை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, அவருடைய ரகசியத்தை அறிவிச்சிட்டாரு, பிளானையே நமக்கு சொல்லிட்டார். அப்புறம் 5வது நாம் தேவனுடைய சுதந்திரமாக ஆயிட்டோம், தேவனுடைய சொத்தாய் இருக்கிறோம். 6வது ஆவியானவர் நமக்கு கிடைச்சதுனால நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோம், சீல் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதே நேரத்தில் ஆவியானவர் நமக்கு கிடைக்க போகிறதுனுடைய கேரண்டி. பெரிய காரியங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த பூமியில் மட்டும் கிடையாது, நித்தியத்தில் இயேசு வரும்போது நம்முடைய சரீரம் மகிமைப்படுத்தப்படும். புதிய வானம், புதிய பூமியில் அழிவில்லாத, சாபம் இல்லாத, பாவம் இல்லாத, நோய் இல்லாத, வறுமை இல்லாத ஒரு அருமையான ஒரு உலகத்தில் நாம், மகிமையான ஒரு உலகத்தில் நாம் மகிமை பெற்று மகிமையாக வாழ போகிறோம். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும்ன்றதனுடைய கேரண்டி ஆவியானவர். நம்முடைய முடிவு சூப்பராக இருக்க போகுது, கேரண்டீட். நீங்கள் நம்புறீங்களாங்க? அதுவும் வரும் உலகத்தில் ஆவிக்குரிய உலகம், சரீர உலகம் தனித்தனியாக இருக்காது. அப்படி நினச்சிருவார், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்துடுவார். இப்போவே அதனுடைய முன்ரூசியை அனுபவிக்கலாம், ஆனால் ஒரு நாள் முழுமையாக அதை அனுபவிக்க போகிறோம். பரலோகமே பூமிக்கு வந்துடும், பரம எருசலேம் கீழே இறங்கி வந்துடும். அதில் நம்ம வாழுவோம், தேவன் நம்ம மத்தியில் இருப்பார்.
இதுதான் நம்முடைய எதிர்காலம், இதுதான் நம்முடைய முடிவுங்க. என்ன நடக்குமோ யாரு கண்டா, இல்லை எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. கிறிஸ்துக்குள் நாம் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவோம், குட்டி சேர்க்கப்பட போகிறோம். இதனால தான் பவுல் என்ன சொல்றாரு, இந்த சகல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.